கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நல்ல நாளிலும் கூட தேவனுடைய சமூகத்திலே ஒரு மணி நேரம் காத்திருந்து ஜபிக்கும்படியாய் இந்த தேவனோடு ஒரு மணி நேரம் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை எங்களோடு கூட இணைந்து தேவ சமூகத்தில் ஒரு மணி நேரம் தேவன் நம்முடைய இருதயத்தை பாரப்படுத்தும் சில காரியங்களுக்காய் நாம் ஒன்றிணைந்து ஜெபிப்போம் என்று சொன்னால் தேவனுடைய கிரியைகளை தேசத்திலே நாம் பார்க்க முடியும். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்பார். தேசத்திலும் நாம் வாழ்கிற பகுதிகளிலும் நம்முடைய திருச்சபைகளிலும் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருவார். அது மட்டுமல்ல, ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் அதற்கான பலனை இந்த ஜெப நேரத்தில் தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கிற இந்த காத்திருக்குதலுக்கான பலனை நிச்சயம் கர்த்தர் கட்டளையிடுவார். ஆகவே நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் இந்த ஜெப நேரத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். ஆரம்பமாக ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் துதிப்போம். என் தகப்பனே, நீர் செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா என்ற பாடலை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கருத்தாய் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். என் தகப்பனே, நீ செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. என் தகப்பனே, நீ செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி சொல்கின்றேன், உம்மை பாடுகின்றேன். நன்றி சொல்கின்றேன், உம்மை பாடுகின்றேன். என் தகப்பனே, நீ செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. தகப்பனே, என் ஏழ்மையில் என்னை தூக்கி எடுத்தீர். தாழ்வில் இருந்த என்னை உம்முடைய தயவினால் தேவரீர் உயரத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறீரே. நீர் செய்த இந்த ஏராளமான நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு உம்மை பாடுகிறேன் ஐயா. என் தாழ்மையில் என்னை நினைத்தீர், என் ஏழ்மையில் என்னை கண்டீர். என் தாழ்மையில் என்னை நினைத்தீர், என் ஏழ்மையில் என்னை கண்டீர். எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்தீர், நன்றி ஏசையா. எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்தீர், நன்றி ஏசையா. நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா. நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா.
ஏசையா என் தகப்பனே நீர் செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. புழுதியில் கிடந்த என்னை தேவரீர் உம்முடைய தயவினால் என்னை தூக்கி எடுத்து என் மீது படிந்திருந்த அழுக்குகள் எல்லாவற்றையும் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய மகிமையின் பாத்திரமாய் மாற்றி வைத்தீரே. நன்றி ஐயா. தேவரீர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உம்மை உயர்த்தி பாடுகிறேன். புழுதியிலே கிடந்த என்னை கிருபையினால் தூக்கி நீரையா. புழுதியிலே கிடந்த என்னை கிருபையினால் தூக்கி நீரையா. கண்ணீர்களாலே நன்றி சொல்கிறேன், நன்றி ஏசையா. கண்ணீர்களாலே நன்றி சொல்கின்றேன், நன்றி ஏசையா. நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா. நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா. என் தகப்பனே நீர் செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. என் தகப்பனே நீர் செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. தகப்பனே, கடந்து வந்த பாதைகளில் நீர் என் வாழ்க்கையில் செய்து வந்த எல்லா நன்மைகளுக்காகவும் நீர் பாராட்டின கிருபைக்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதித்து பாடுகிறேன். ஆண்டவரே, தேவரீர் நீர் செய்திருக்கிற நன்மையை என் உயிருள்ள வரையிலும் என் நினைவில் வைத்து உம்மையே உயர்த்துவேன், உமக்காய் வாழ்வேன், உம்மையே பாடி மகிமைப்படுத்துவேன். ஆண்டவரே, கடந்து வந்த பாதைகளை நினைத்து தினம் நன்றி சொல்வேன். கடந்து வந்த பாதைகளை நினைத்து தினம் நன்றி சொல்வேன். உயிருள்ள வரையில் துதித்திடுவே, நன்றி ஏசையா. உயிருள்ள வரையில் துதித்திடுவே, நன்றி ஏசையா. நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா. நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா. என் தகப்பனே நீ செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா,
முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. என் தகப்பனே, நீர் செய்த நன்மைகளை செய்யா சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா, சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. Thank you Jesus, thank you Lord. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், நீ செய்த நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா கர்த்தாவே. இந்த நல்ல ஒரு ஜெப நேரத்தில் கர்த்தாவே உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. எண்ணிலடங்காத நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் அனுதினமும் செய்து கொண்டு வருகிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மகிமை செலுத்துகிறோம், மகிமை உண்டாகட்டும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற எல்லா நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா தகப்பனே. இந்த ஒரு ஜெப வேளையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக உயர்த்துகிறோம் ஐயா, உயர்த்துகிறோம். தேவ ஜனங்களாய் தகப்பனே உம்முடைய நாமத்தை நாங்கள் இணைந்து மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. உம்முடைய பிரசன்னம் கர்த்தாவே இப்பொழுது எங்கள் மத்தியில கடந்து வந்து வருவதாக நாங்கள் கூடியிருக்கிற தகப்பனே, ஜெபிக்கும்படியாய் ஒருமனப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தருடைய மகிமை எங்களை ஒரு விசை ஆளுகை செய்வதாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் ஐயா, எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். என் நாமத்தை உயர்த்துகிற பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்தில் நான் வருவேன் என்று சொன்ன கர்த்தர் கர்த்தாவை இப்பொழுது நாங்கள் உம்மை பாடி துதிக்கிற இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில கர்த்தர் கடந்து வருவீராக. உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம் எங்களை ஒரு விசை ஆளுகை செய்யட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில நீர் இறங்கி வந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, thank you mighty father. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உன்னதமான தேவனே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஹalleluya, ஹalleluya. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி கொண்டு வருகிற தேவன் கர்த்தாவே, எங்களை உம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தாவே எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் மனதார ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. இப்பொழுதும் கூட தகப்பனே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற ஜெபிக்க போகிற எல்லா காரியங்களுக்கும் பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு அப்பா நீர் பரலத்திலிருந்து எங்களுக்கு கட்டளையை பிறப்பிக்கும்படியாய், நன்மையை கட்டளையிடும்படியாய் அப்பா, பரலோகத்திலிருந்து எங்களுக்கு கர்த்தாவே உதவி ஒத்தாசை வரும்படியாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒரு விசை தாழ்த்துகிறோம் ஐயா. இப்பொழுது நாங்கள் ஜெபிக்க போகிற எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் எங்களுக்கு பதில் தருவீராக. ஜெப ஆவியினால் கர்த்தர் எங்களை நிரப்புவீராக, எங்கள் உள்ளங்களை பாரப்படுத்துவீராக, ஜெபிக்க வைப்பீராக. நாங்கள் இணைந்து ஜெபித்து தேசத்தில் எங்கள் பகுதியில் அப்பா எங்கள் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை நாங்கள் காண கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் இந்த சமூகத்தில் எங்களை ஒரு விசை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஏறெடுத்த துதி ஸ்தோத்திர பலிகளில் கர்த்தர் மகிமைப்பட்டிருக்கிறார். நாம் பாடிய பாடல்களை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். பாடல்கள் மூலமாய் நாம் அவருக்கு செலுத்திய நன்றி பலிகளை பரலோகத்தின் தேவன் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கான பலனை நிச்சயம் நமக்கு தருவார். இந்த வேளையிலும் கூட தேவன் நம்முடைய இருதயத்தை பாரப்படுத்தும் சில காரியங்களுக்காக நாம் ஒன்றிணைந்து பாரத்தோடு கூட ஜெபிப்போம். தேவன் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறபடினால் நம்முடைய ஒருமன ஜெபத்திலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். நாம் ஜெபிக்க போகிற எல்லா காரியங்களுக்கும் நிச்சயமாகவே கர்த்தர் பதிலை கொடுத்து நம்மை மகிழ பண்ணுவார். இப்பொழுதும் நாம் ஒருமனப்பட்டு நாம் ஜெப நேரத்திற்குள்ளாய் கடந்து செல்வோம். முதலாவதாக நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய மன கண்களையும் கர்த்தர் திறக்க வேண்டும். இந்திய தேசத்தில் இருக்கிற 146 கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவன் நம்முடைய ஜனங்களின் அறியாமையிலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களுடைய மனக்கண்களை
பிரகாசிப்பிக்கும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, சில தினங்களுக்கு முன்பாக நம்முடைய தேசத்திலே ஒரு பயங்கரமான சோக சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலே ஹத்ராஸ் மாவட்டத்தில் புல்ராய் என்கிற ஒரு கிராமத்திலே ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஒன்று நடந்தது. இந்த சொற்பொழிவை போலே பாபா என்று சொல்லக்கூடிய ஒரு சாமியார் நடத்தினார். கர்த்தருடைய பிள்ளைகளை, அது ஒரு வயல்வெளி நிறைந்த ஒரு பகுதியிலே இந்த சொற்பொழிவானது நடந்து கொண்டிருந்தது. அவர்கள் எதிர்பார்த்திருந்த அந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்திய நபர்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமான ஜனங்கள், சுமார் 2 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள் இந்த சொற்பொழிவை நிகழ்ச்சியிலே பங்கு பெறும்படியாய் கலந்து வந்திருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படியாக அந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியானது முடிவடைந்து இந்த போலே பாபா என்று சொல்லக்கூடிய இந்த நபர் தன்னுடைய வாகனத்தில் ஏறி தன்னிடத்திற்கு புறப்பட்டு போகும் பொழுது அங்கு இருந்த எல்லா மனிதர்களும், அங்கு இருந்த ஜனங்கள் அவருடைய காலடி மணலை எடுத்துக்கொள்ளும்படியாய் முண்டி அடித்து கொண்டு ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு அவர்கள் கடந்து சென்ற பொழுது கூட்ட நெரிசலில் கீழே விழுந்தவர்கள் மீது பின்னாக வருகிறவர்கள் ஏறி மிதித்து அதிலே நசுங்கி போனவர்களாய் சுமார் 120க்கும் அதிகமான பேர் மரித்து போனார்கள். அங்கின்னும் அநேகர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு சாமியாருடைய காலடி மண்ணை எடுப்பதற்காக போட்டி போட்டு தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டார்கள். தாங்கள் நன்றாய் வாழ வேண்டும், தங்களுடைய குடும்பம் நன்றாய் இருக்க வேண்டும், இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நான் பங்கு பெற்றால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும், என்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த சொற்பொழிவுக்கே அவர்கள் சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே அவர்கள் பங்கு பெற்றார்கள். ஆனால் அந்த நிகழ்ச்சி தான் தங்கள் உயிரை பறிக்கக்கூடிய ஒரு காரியமாய் அமையும் என்பது அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளோ ஒரு பயங்கரமான காரியம், வேதனைக்குரிய காரியம். ஆகவே இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற 146 கோடி ஜனங்களும் மெய் தெய்வமாகிய உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, ஆசீர்வாதத்தின் ஊற்று இயேசு கிறிஸ்து என்பதை என் ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற உயிர் பலிகள் தடுத்து நிறுத்தப்படட்டும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாரத்தோடு கூட நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, இந்த ஜெப நிகழ்ச்சியின் ஆரம்ப நேரத்திலும் கூட நாங்கள் பாடிய பாடல், ஏறெடுத்த துதி பலிகள் அனைத்தையும் நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் நீர் எங்கள் பக்கத்தில் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் எங்களில் நீர் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர், நீர் தந்த எங்கள் தேசத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அரசியல் தலைவர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அரசு அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படித்தவர்கள், படிக்காதவர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், செல்வந்தர்கள், தரித்திரர்கள் என்று சொல்லி என் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக, சிறுவர் முதல் முதியவர் வரையிலும் அனைவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வமே, எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உம்முடைய சித்தமாய் இருக்கிறது ஆண்டவரே. தேவரீர், என் தேசத்தில் இருக்கிற 146 கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உம்முடைய பிரியமாய் இருக்கிறது ஆண்டவரே. ஆகவே உம்முடைய விருப்பத்தை தான் நாங்கள் இப்பொழுது உம்மிடத்திலே நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வாஞ்சையே எங்கள் வாஞ்சையாய் கொண்டு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் ஜனங்களுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. தேவரீர், சில தினங்களுக்கு முன்பாக எங்கள் தேசத்தின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த கர்த்தாவே இந்த கொடூர சம்பவத்தை நினைத்து நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. தேவரீர், இந்த ஜனங்கள் உம்மை அறிந்தவர்களாய் இருந்திருப்பார் என்றால், மரித்து போன இந்த 120க்கும் அதிகமான ஜனங்கள் உம்மை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்றால், இன்றைக்கு அவர்கள் உயிர்கள் பலியாகி இருக்காதே கர்த்தாவே. ஒரு விசை கர்த்தாவே, இனிமேலும் என் ஜனங்கள் இப்படி மாய்ந்து போகாதபடி, அழிந்து விடாதபடிக்கு ஒரு விசை நீர் மனம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே.
ஆண்டவரே. தேசத்தின் மீது கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கன்னியாகுமரி முதல் ஜம்மு காஷ்மீர் வரையிலும் இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களையும் ஒவ்வொரு பட்டணங்களையும் நேசு கிறிஸ்துவின் ஆளுகை உண்டாகும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. இயேசுவே, ஒரு சாமியாருடைய காலடி மண்ணை எடுத்துக்கொண்டால் அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்கிற இந்த மூட நம்பிக்கையை என் ஜனத்தின் இருதயத்தில் இருந்து மாற்றும் ஆண்டவரே. தேவரீர், இதுபோல இன்னும் எத்தனை கோடி ஜனங்கள் ஐயா இன்றைக்கு கர்த்தாவே சாமியார்களையும் மந்திரவாதிகளையும் நம்பி தங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்ட நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே, எங்களை ஆசிர்வதிக்கும்படியாக சிலுவையில் நீர் ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. இந்திய தேசத்தின் ஜனங்களை ஆசிர்வதிக்கும்படியாக கர்த்தாவே நீர் சிலுவையிலே ஜீவனை கொடுத்தீர் ஆண்டவரே. அந்த ஒரு அறிவு, அந்த ஒரு உணர்வு என் ஜனத்திற்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. என் ஜனத்தின் இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருக்கிற இரு மன கண்களை அடைத்து வைத்திருக்கிற பொல்லாத சபிக்கப்பட்ட எல்லா விதமான அசுத்த ஆவிகளின் வல்லமைகளை கடிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, மக்கு ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா. தேவரீர், உமக்கு நன்றி அப்பா. நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிற ஒரே தேவன் நீர்தானே. நீர்தான் ஐயா ஆடுகளுக்கு வாசல். நீரே சொல்லி இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த சத்தியம் என் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை சென்று அடையட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தருடைய அற்புத கிரியைகள் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர், உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜனத்தின் அறியாமையிலிருந்து கர்த்தாவே என் ஜனத்தை வெளியே கொண்டு வருவீராக. மூடன் பழக்க வழக்கங்களில் இருந்து வெளியே கொண்டு வருவீராக. தேவையற்ற நம்பிக்கையில் இருந்து கர்த்தாவை வெளியே கொண்டு வருவீராக. கர்த்தாவே, தேவரீர், இது போன்ற உயிர் பலிகள் இனி உண்டாகாதபடிக்கு நடைபெறாதபடி கர்த்தர் தடுத்து போடுவீராக. தேவரீர், எங்கள் தேசத்தை ஆளும் தலைவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அரசு அதிகாரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அவர்கள் உம்மை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. மெய் தேவன் இயேசு கிறிஸ்து என்பதை என் ஜனங்கள் அறிய வேண்டும். எங்கள் தலைவர்கள் அறிய வேண்டும். எங்களை ஆளுகிற அப்பா அதிகாரிகள் அறிந்து கொள்ள வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒரு மாற்றம் உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேசத்தை ரட்சியும் ஆண்டவரே. ஜனங்கள் மீது மனம் இறங்கும். நீர் இரக்கம் செய்வீராக. கர்த்தருடைய மகிமை வெளியிறங்கமாகட்டும். ஜனங்களுக்குள் மனம் திரும்புதல் உண்டாகட்டும். கர்த்தர் பக்கமாய் ஒவ்வொரு ஜனங்களும் திரும்பட்டும் ஆண்டவரே. தடையாய் நிற்கிற பொல்லாத பாகாலின் வல்லமைகள், விக்கிரகத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நொறுங்கி போகும்படியாய் அவைகளை சபித்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதம் செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பாரமுள்ள ஜெபத்திற்கு கர்த்தர் நிச்சயம் பதில் தருவார். இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனையும் கர்த்தர் சந்திப்பார், ரட்சிப்பார். ஒரு பெரிய மனம் திரும்புதல் தேசத்தில் உண்டாகும். இது போன்ற மூட பழக்க வழக்கங்கள் அதிநிமித்தமாய் உண்டாகிற உயிர் பலிகள் தடுத்து நிறுத்தப்படும் என்கிற நம்பிக்கையோடு கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கலாம். தகப்பனே, மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் எங்கள் தேசத்தில் மகிமைப்படுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். 146 கோடி ஜனங்களையும் கர்த்தர் சந்திக்கிறபடினால், ரட்சிக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். அறியாமையில் இருந்து கர்த்தர் ஜனங்களை வெளியே கொண்டு வருகிறபடியால் ஸ்தோத்திரம். மூட நம்பிக்கையில் இருந்து கர்த்தாவை ஜனங்களுடைய இருதயத்தை தெளிவட பண்ணுகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்ததாக நம்முடைய தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். குறிப்பாய் நம்முடைய தேசத்தில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்று வருகிற 18வது நாடாளுமன்றத்தில் நடைபெற்று வருகிற முதல் கூட்டத்தொடருக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி முதல் இந்த கூட்டத்தொடரானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் முக்கியத்துவம் வாய்ந்த காரியங்களை அங்கே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாய் இந்த நாட்களில் நம்முடைய தேசத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிற பயங்கரமான ஒரு காரியம் நீட் தேர்வு. இதை குறித்ததான காரியங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்றைய தினத்தில் கூட மணிப்பூர் கலவரத்தை குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த காரியங்கள் எல்லாம் பேசப்படுகிறது. ஒருபுறம் எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்கிற காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இப்பொழுது தேவ சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் நீர் நடத்தி தர வேண்டும். ஜனங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய மசோதாக்கள் இயற்றப்பட வேண்டும். எப்படியாவது தேசத்தில் ஒரு நல்ல ஒரு
ஆட்சி உண்டாகி கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் பாரத்தோடு கூட ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா கர்த்தாவே, இந்த நல்ல ஒரு ஜெப வேளையிலும் கூட தகப்பனே, ஒரு விசை கர்த்தாவே எங்கள் இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் இந்திய தேசத்தின் மேலே கர்த்தாவே அப்பா தகப்பனே, எங்கள் தேசத்தை நினைத்து அப்பா கர்த்தாவே எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீர். எங்கள் எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. எங்கள் தேசத்தின் மீது கவனமாய் இருக்கிற எங்கள் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, இந்த 18வது இந்த மக்களவையில் இந்த நாடாளுமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த முதல் கூட்டத்தொடர் உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த புதிய ராஜ்யம் கர்த்தாவே தகப்பனே அப்பா, இந்த அப்பா முதல் கூட்டத்தொடரில் கர்த்தாவே தேசத்திற்கு தேவையான காரியங்கள், தேசத்திற்கு நன்மையானவைகளை கர்த்தாவே பேசும்படியான மசோதாக்கள் நிறைவேற்றப்படும்படியான புதிய புதிய திட்டங்கள் செயல்படுத்தும்படியான காரியங்கள் கர்த்தாவே எல்லாம் நடைபெறும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. குறிப்பாய் கர்த்தாவே, எங்கள் இந்திய தேசத்தில் கர்த்தாவே சுமார் 146 கோடி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழுகிற அத்தனை ஜனங்களுக்கும் நன்மையான காரியங்களை கர்த்தாவே இப்படி அப்பா தகப்பனே அரசாங்கத்திலிருந்து செயல்படுத்தப்படும்படியாய், நன்மையான சட்ட திட்டங்கள் இயற்றப்படும்படியாய் கர்த்தாவே தேசத்திற்குள்ள ஒரு அமைதியையும் சமாதானத்தையும் கர்த்தாவே கொண்டு வரும்படியாய், பாதுகாப்பை கொண்டு வரும்படியாய், ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய கர்த்தாவை கூட்டத்தொடராய் கர்த்தர் இந்த அப்பா நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. குறிப்பாய் தகப்பனே, அதில் கலந்து கொள்ளுகிற எல்லா எம்பிக்களையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பிரதமரை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே, அவை தலைவர்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உள்ள இருக்கிற எல்லா கர்த்தாவை ஆலோசகர்களை அனைவரையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. ஏதாவது ஒரு விதத்தில் ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் மாத்திரம் அங்க இருக்கிற கர்த்தாவே அந்த அப்பா அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொள்ளுகிற எல்லா உறுப்பினர்களுக்கும் எல்லா எம்பிக்களுக்கும் அப்படிப்பட்ட மனநிலையை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படட்டும். தேசத்தில் நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தை கர்த்தாவே ஜனங்களுக்குள்ள கர்த்தர் கட்டளையிடுவீராக. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற எங்கள் தேசத்தில் காணப்படுகிறதான கர்த்தாவை எல்லா குளறுபடிகளுக்கும், நீட் தேர்வு முறைகேடு கர்த்தாவை, மணிப்பூர் கலவரங்கள், இன்னும் எங்கள் தேசத்தில் காணப்படுகிற எல்லா முறைகேடான அப்பா கர்த்தாவை வன்மனையான காரியங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை கொண்டு வரக்கூடிய கர்த்தாவை கூட்டத்தொடராய் இந்த கூட்டத்தொடரை கர்த்தர் அப்பா ஆசீர்வதித்து நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இதுல எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது, இதில் அமளி கூச்சல் இருக்கக்கூடாது கர்த்தாவே. இந்த கூட்டத்தொடர் கர்த்தாவே நல்ல முறையில் இது நடந்து நிறைவேறி முடிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. தேசத்தின் ஜனங்களுக்கு நன்மையான காரியங்கள் இதன் மூலமாய் நடைபெறும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளும் மாறட்டும், கர்த்தர் அற்புதம் செய்வீராக. தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க போகிறபடியால் ஸ்தோத்திரம். தேசத்தில் புதிய புதிய காரியங்களை கர்த்தர் செயல்படுத்த போகிறபடியால் ஸ்தோத்திரம். அதிகாரிகள் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் பேசி மக்களை அப்பா தகப்பனை வாழ வைக்கக்கூடிய நன்மையான திட்டங்கள் நடைமுறைக்கு செயல்படுத்தப்பட போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செயல்படுவீராக. நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க, பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயமாகவே பதில் தருவார் என்கிற நம்பிக்கையோடு கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். இந்த 18வது நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடரை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். நன்மைக்கு ஏதுவான சட்டங்கள், நன்மைக்கு ஏதுவான மசோதாக்கள் இயற்றப்படும், விலைவாசிகள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்படும், மக்கள் பயன்பாட்டிற்கு தேவையான அனைத்து காரியங்களையும் கர்த்தர் செய்து கொடுக்கும்படியான காரியங்களை நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. தேவரீர், இந்த நாட்களில் எங்கள் தேசத்தில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தொடரை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீர் என்கிற நம்பிக்கையோடு உமக்கு ஸ்தோத்திரங்களை மனதார செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் கூட நம்முடைய தேசத்தில் போதை பழக்க வழக்கத்திற்கு அடிமைப்பட்ட ஜனங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒரு புறம் டாஸ்மாக் மூலமாய் மது விற்பனை அதிகரிக்கிறது, இன்னொரு புறம் போதை வஸ்துக்கள், கஞ்சா, இன்னும் மாத்திரைகள், போதை மாத்திரைகள், போதை மருந்துகள், இது போன்ற காரியங்கள் கள்ளத்தனமாக, திருட்டுத்தனமாக விற்பனைக்கு வந்து கொண்டே இருக்கிறது.
கவர்மெண்ட் எவ்வளவுதான் அதை தடை செய்து பார்த்தாலும், காவல்துறையினர் அதை தடுக்கும்படியான முயற்சிகளை எடுத்தாலும் ஒருபுறம் அது நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அதுவும் பெருகி கொண்டே இருக்கிறது என்றே சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மது, போதை வஸ்துக்கள் இது நிமித்தமாய் நடைபெறுகிற கொலைகள் இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பாருங்கள், கடந்த நாட்களிலே கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷ சாராயத்தை குடித்து சுமார் 60க்கும் மேற்பட்டவர்கள் மரித்து போனார்கள். இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிற ஜனங்கள் உண்டு. அநேக குடும்பங்களில் கணவன் மனைவி இருவரும் மரித்து போனார்கள். ஆகவே இதுபோன்ற போதையிலிருந்து முற்றுமாய் தேவன் நம்முடைய தேசத்திற்கு விடுதலையை தர வேண்டும். நம்முடைய தமிழ்நாடு மாத்திரமல்ல, ஹோல் இந்தியா, முழு இந்திய தேசத்திலும் பூரண மதுவிலக்கு அது அமலுக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மசோதா, அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும். மதுவின் மூலமாய் வரக்கூடிய வருமானங்கள் நமக்கு வேண்டாம் என்கிற நல்ல ஒரு மன உணர்வு நம்முடைய தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு வர வேண்டும். பிரதம மந்திரிக்கு வர வேண்டும். ஒவ்வொரு மாநில முதல்வருக்கும் வர வேண்டும். நம்முடைய முதல்வருக்கு வர வேண்டும். நாம் ஜெபிப்போம், கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வருவார். அது மட்டுமல்ல, போதை வஸ்துக்கள் இதனுடைய புழக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிற கஞ்சா விற்பனை ஆங்காங்கே கடத்தி கொண்டு இருக்கிறவர்களை காவல்துறையினர் மடக்கி பிடிக்கிறார்கள். ஆனாலும் இதை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. இது பெருகிக்கொண்டே இருக்கிறது. கடந்த தினத்திலே, நேற்றைய தினத்திலே செய்தித்தாளில் வந்த ஒரு காரியம், சென்னையிலே தாம்பரம் பகுதியிலே ஒரு நபர் 2 நபரை கொலை செய்து விட்டார். தன்னுடைய நண்பர்களான 2 கொலை செய்திருக்கிறார். காரணம் என்ன என்று சொன்னால், இவர் கஞ்சா விற்பனை செய்கிறவர். இவரிடத்திலிருந்து இவருடைய நண்பர்கள் 2 வாங்கி விற்பனை செய்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பாக இவரிடத்திலிருந்து வாங்கி விற்பனை செய்த அவர்களுடைய நண்பர்கள் 2 அவர்களாவே நேரடியாக கஞ்சாவை வாங்கி விற்பனை செய்யலாம் என்று சொல்லி, அதன் மூலமாய் அதிக லாபம் தங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த நபரை விட்டுவிட்டு நேரடியாக வாங்கி விற்பனை செய்ய சென்றதினால் இவர்கள் 2 மீதும் இவர்களுடைய நண்பரான இவர்களுக்கு முதலாவது கஞ்சா கொடுத்து விற்பனை செய்வதற்கு உதவி செய்த அந்த நபருக்கு இவர்கள் 2 மீதும் கோபம் வந்து, எரிச்சல் வந்து 2 கொலை செய்து விட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த 2 உயிர்களும் பலியாவதற்கு காரணம் போதைக்கு அடிமையானது நிமித்தமாய் இப்படிப்பட்ட கொலை சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. சிறு வயதிலேயே கஞ்சாவுக்கு அடிமையான இளம் வாலிபர்கள் அநேகர் இன்றைக்கு தங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறார்கள். போதை இல்லாமல் அவர்களால் இருக்க முடியவில்லை. சிறு வயதிலேயே அடிமைப்பட்ட நிலைகள். ஆகவே இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த மது போதை வஸ்துக்களுடைய புழக்கம் எங்கள் தேசத்தில் வேண்டாம் ஆண்டவரே. இதை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவியின் கிரியைகள் அவைகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்று நாம் தெய்வ சமூகத்தில் பாரத்தோடு கூட நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, குறிப்பாய் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நம்முடைய தமிழக ஆளுநர் அவர்கள் ஒரு செய்தியை இப்படியாக வெளியிட்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த விஷசாராய சாவு எண்ணிக்கை, பலியான இந்த காரியத்திற்கு மூல காரணம் என்னவென்று சொன்னால், அந்த ஜனங்கள் வழிபட்டு வருகிற குல தெய்வங்கள் தான் அதற்கான காரணம் என்று சொல்லி இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இது போன்ற பிசாசின் ஆவிகள் இன்றைக்கு ஜனங்களை மதுவுக்கும் போதைக்கும் அடிமைப்படுத்தி அவர்களுடைய உயிர்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறது. நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். ஜனங்களுக்குள் நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும் என்கிற நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. நீர் பரிசுத்தத்தை விரும்புகிற ஆண்டவர். இயேசுவே, நீர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் தேவரே 33.5 ஆண்டுகள் நீர் பரிசுத்தமாய் வாழ்ந்தீர் ஆண்டவரே. ஆகவே ஜனங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை நீர் அதிகமாய் விரும்புகிறீர் ஆண்டவரே. தேவரே, எந்த நேரத்தில் கூட எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் வருகிறோம். குறிப்பாய் மதுவுக்கு அடிமைப்பட்ட ஜனங்களுக்காக வருகிறோம். போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்ட நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, போதை மாத்திரைகள், போதை ஊசி மருந்துகள் கர்த்தாவே, இவைகளுக்கு அடிமையாகி கர்த்தாவே தங்களுடைய சரீரத்தையும் தங்களுடைய ஆத்மாவையும் ஏன் தங்களுடைய வாழ்க்கையை அழித்து நாசமாக்கி கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களுடைய மீட்பிற்காக, விடுதலைக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றைக்கு இந்த கஞ்சா விற்பனை எங்கள் தேசத்தில் பரவிக்கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. கஞ்சாவுக்கு அடிமைப்படுகிற நபர்களின் எண்ணிக்கை, குறிப்பாய் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருகிறதையா. பள்ளி படிப்பில் இருக்கிற மாணவர்கள் கஞ்சாவுக்கு அடிமைப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். கல்லூரி பயிலுகிற மாணவ
மாணவிகள், என் பெண் பிள்ளைகளும் கர்த்தாவே இன்றைக்கு இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி, போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி, போதை மாத்திரைகள், போதை ஊசி மருந்துகளுக்கு அடிமையாகி தங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. தேவரே, இது நிமித்தமாய் நடைபெறுகிற எத்தனையோ கலவரங்கள், போதையினால் உண்டாகிற கொலை சம்பவங்கள் கர்த்தாவே, தேவரீர் போதையினால் உண்டாகிற கற்பழிப்பு காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தடுத்து நிறுத்தப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படியாய் போதையில்லா இந்தியா உருவாகட்டும் ஆண்டவரே, போதையில்லா தமிழகம் உருவாகட்டும் ஆண்டவரே. தகப்பனே, இன்றைக்கு எங்களுடைய அரசே மதுவை விற்பனை செய்கிற ஒரு அவல நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறதையா. மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை கர்த்தாவே எங்கள் தேசம் வெறுக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் அதை வேண்டாம் என்று தள்ளி வைக்க வேண்டும் ஆண்டவரே. உணர்வை கொடும் ஆண்டவரே. எங்கள் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மதுவிற்கு அவர்கள் தடை விதிக்க வேண்டும் ஆண்டவரே. மதுவினால் வரக்கூடிய தீமைகளை அறிந்தும், மதுவினால் வரக்கூடிய விளைவுகளை அறிந்தும் கர்த்தாவே தேவரே, தங்களுடைய லாபத்திற்காக மதுக்கடைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே மதுக்கடைகள் பூட்டப்பட வேண்டும். போதை வஸ்துக்களுடைய விற்பனை தடுக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. கஞ்சா விற்பனை தடுக்கப்படுவதாக கர்த்தாவே. இன்னும் போதை வஸ்துக்கள், மாத்திரைகள், மருந்து ஊசிகள் தடுத்து நிறுத்தப்படட்டும். இதை தொழில் செய்கிற, இதை உற்பத்தி செய்கிற ஃபேக்டரிஸ் இயேசுவின் நாமத்தில் அடைபட்டு போக வேண்டும் ஐயா. எங்கள் அரசியல் தலைவர்களே கர்த்தாவே, இந்த தொழிற்சாலைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஐயா. இந்த அவல நிலை இந்த தேசத்தை விட்டு மாறுபடியாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் தேசத்தை ஆளுகிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இதை குறித்த கர்த்தாவே உணர்வை கட்டளையிடும் ஆண்டவரே. தேசம் எங்கிலும் முழு மதுவிலக்கு உண்டாகும்படியாய் ஒரு மசோதாவை இயற்ற வேண்டும் ஆண்டவரே. நாடாளுமன்றத்தில் இதற்காய் குரல் எழும்ப வேண்டும் ஆண்டவரே. சட்டமன்றத்தில் இதற்கான குரல் எழும்ப வேண்டும் ஆண்டவரே. தேவரீர், எங்கள் தேசத்தை பாழாக்குகிற, என் ஜனத்தை அழிவுக்கு நேராய் கொண்டு போகிற தேவரீர், எத்தனை குடும்பங்களை நாசமாக்கி கொண்டிருக்கிற இந்த மதுவும் போதை வஸ்துக்களுடைய புழக்கமும் என் தேசத்தில் தடை செய்யப்படட்டும் ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்கப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இந்த போதை பழக்கத்தை தூண்டி விடுகிற, மறைவாய் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற பொல்லாத விக்கிரக வல்லமைகளை கட்டி கடிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இதற்கு பின்னணியில் நிற்கிற ஆணாவிகள், பெண்ணாவிகள் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் அவைகள் செயலற்று போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன் கிரியைகள் முடங்கி போகும்படியாய் நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, சிறுவர்கள் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் இதற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் ஐயா. பெண்கள் கர்த்தாவை படிக்கிற வாலிப பெண் பிள்ளைகள் இதற்கு அடிமையாகி கிடக்கிறார்களே. வெளியே வரட்டும் ஆண்டவரே. உணர்வை கட்டளையிடும் ஆண்டவரே. இந்த கட்டில் இருந்தவர்கள் வெளியே வருவதற்கு உதவி செய்வீராக. தகப்பனே, மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைக்கும் அநேகர் இந்த மதுவில் இருந்து வெளியே வர வேண்டும், எங்களால் முடியவில்லை என்று சொல்லி கர்த்தாவே அங்கலாய்க்கிற நிலையோடு கூட அநேக ஆண்களும் பெண்களும் காணப்படுகிறார்கள் ஐயா. அவர்களை எல்லாம் நீர் மீட்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் கிரியை செய்வீராக. என் தேவன் என் ஜனத்தை இந்த மதுவில் இருந்து, போதை வஸ்துக்களில் இருந்து வெளியே கொண்டு வரும்படியாய், ரட்சிப்பை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வீர் என்கிற நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் தருவார். மது போதை வஸ்துக்கள் இல்லாத ஒரு தேசமாய் நம்முடைய தேசத்தை மாற்றுவார். ஒரு நல்ல ஒரு பூரண மதுவிலக்கு உடைய ஒரு மாநிலமாய் நம்முடைய தமிழகத்தை மாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். தகப்பனே, மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னுமாய் கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய பகுதியை மிகவும் கலங்கடித்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்திற்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். குறிப்பாய் நம்முடைய தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி இந்த 3 மாவட்டங்களில் இருக்கிற ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இங்கே நடைபெறுகிற ஒரு காரியம் ஜாதி வெறி. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜாதி வெறியை தூண்டுகிற பொல்லாத பிசாசின் பிடியிலிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ரட்சிக்கும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஜாதி வெறி நிமித்தமாய் நடைபெறுகிற கொலைவெறி தாக்குதல்கள், இதிலிருந்து கர்த்தர் நம்முடைய பகுதிக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை, ரட்சிப்பையும் கட்டளையிட வேண்டும். சில மாதங்களுக்கு முன்பாக நாங்குநேரி பகுதியிலே ஒரு பள்ளியில் படித்து கொண்டிருந்த மாணவனை வீடு தேடி சென்று, வீட்டிற்குள் இருந்த மாணவனை அவனுடைய நண்பர்கள் போய் பட்டயத்தோடு போய் அரிவாளை கொண்டு போய் வெட்டி
வெட்டிய பொழுது அவனுடைய தங்கை அதை தடுத்து நிறுத்திய பொழுது அந்த சிறு பிள்ளைக்கும் அவளுக்கும் வெட்டு விழுந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இது போன்ற காரியங்கள் பள்ளி பருவத்திலே, மாணவ பருவத்திலேயே பொல்லாத பிசாசானவன் ஜாதி வெறியை பிள்ளைகளுடைய இருதயத்திலே விதைக்கிறான். இந்த கொடிய காரியத்திலிருந்து கர்த்தர் நம்முடைய பகுதிக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிடும்படியாய், நாம் வாழுகிற பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, சில தினங்களுக்கு முன்பாக நம்முடைய நாங்குநேரிக்கு அருகாமையில் இருக்கிற மருதகுளம் என்கிற கிராமத்தில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் 2 பிரிவினராய் மாணவர்கள் மோதிக்கொண்டார்கள். காரணம் இந்த ஜாதி வெறிதான். ஜாதியை வைத்து பள்ளி படிக்கிற அந்த பருவத்திலேயே அவர்கள் தங்களை பிரித்து வைத்து ஏற்றத்தாழ்வு காண்பித்து ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளுகிற காரியம் மிகவும் வேதனைக்குரிய காரியம். ஆகவே இந்த காரியத்தை தெய்வ சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பகுதியில் ஜாதி வெறியின் மூலமாய் நடைபெறுகிற கொலைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை, அநேக காதல் திருமணங்கள் கலப்பு திருமணங்களாக இருக்கிறபடினால் அதிநிமித்தமாய் மாற்றி கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. பழிக்கு பழி வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். இந்த காரியங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இரத்த வெறி பிடித்த பொல்லாத பிசாசின் கட்டுகள் உடைக்கப்படும்படியாய் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு கருத்தாய் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நல்ல ஒரு ஜெப வேளையிலும் கூட தகப்பனே, மறுபடியுமாய் ஒரு விஷயம் சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. குறிப்பாய் தகப்பனே, எங்கள் தமிழகத்தில், எங்கள் தென் மாவட்டங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட கொலை சம்பவங்கள் கர்த்தாவே ஒரு முடிவுக்கு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இரத்தம் சிந்துதல் தேசத்திலே சாபத்திற்குள்ளாய் கொண்டு வரும் கர்த்தாவே. எங்கே காரணமில்லாமல் இரத்தம் சிந்தப்படுகிறதோ அந்த பகுதியில் கர்த்தருடைய கோபம் வெளிப்படும், சாபம் உண்டாகும் என்று சொல்லி கர்த்தாவே வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா. குறிப்பாய் கர்த்தாவே, இந்த தென் மாவட்டங்களில் அதிகமாய் இரத்த கரை பிடித்த பகுதிகளாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது கர்த்தாவே. காரணம் பொல்லாத பிசாசானவன் கர்த்தாவே ஜனங்களுக்குள்ள வெறி உணர்வை தூண்டி கர்த்தாவே கொலை செய்யும்படியாய் அநேகரை கர்த்தாவே அப்பா தகப்பனை கொலை செய்யக்கூடிய அப்பா அந்த வெறிக்குள்ளாக கர்த்தாவே ஜனங்களை தள்ளி கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட கொலை சம்பவங்கள் கர்த்தாவே நாளுக்கு நாள் அப்பா தென் மாவட்டங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எல்லா தகப்பனை மரண ஆவிகளும் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. கொலை வெறியின் வல்லமைகள் கர்த்தாவே எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, இந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடாது. குறிப்பாய் கர்த்தாவே ஜாதி வெறியினால் கர்த்தாவே கொலை அப்பா நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்பா. வாலிபர்களுக்குள்ள கர்த்தாவே பெரியவர்களுக்குள்ள அநேக கர்த்தாவே அப்பா சிறு பிள்ளைகள் கூட கர்த்தாவே பள்ளியில் படிக்கிற ஜனங்கள் கர்த்தாவே பிள்ளைகள் மாணவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே எங்கள் தேசத்தில் நீர் மாற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஒரு மனதோடு நாங்கள் இப்பொழுது நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்கள் பகுதியில் இந்த தென் மாவட்டங்களில் கர்த்தாவை நடைபெற்று கொண்டிருக்கிற எல்லா கொலை வெறியின் வல்லமைகளிலுமிருந்து கர்த்தர் பாதுகாத்து கொள்வீராக. கொலை வெறியை தூண்டுகிற பொல்லாத ஆவிகள் கட்டப்படுவதாக. ஜாதி வெறியை தூண்டுகிற பொல்லாத ஆவிகள் கட்டப்படுவதாக. இனவெறியை மதவெறியை ஜனங்களுக்குள்ள ஒரு மனதை கெடுத்து ஒருவருக்கொருவர் விரோதமாய் எழும்ப பண்ணுகிற எல்லா பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. குறிப்பாய் கர்த்தாவே பள்ளி மாணவர்களுக்கிடையே கர்த்தாவே இப்படிப்பட்ட இளம் வயதிலே இளம் பிராயத்தில் அவர்களுக்குள்ள கர்த்தாவே கசப்பான காரியங்களை ஜாதி வெறியை கர்த்தாவை தூண்டுகிற எல்லா பிசாசின் தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தில் தோற்று போகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழும்ப பண்ணி பகைமை கசப்பை உருவாக்குகிற பொல்லாத பிசாசின் தந்திரமான சூழ்ச்சிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக முற்றிலுமாய் நாங்கள் அழித்து அப்புறப்படுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். படிக்கிற பருவத்தில் கர்த்தாவே படிப்பின் மேல கவனம் வைக்கவும் ஒருவருக்கொருவர் நேசிக்கவும் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இப்படிப்பட்ட வெறி உணர்வுகள் கசப்புகள் எல்லாம் மாறி போகட்டும் தகப்பனே. எங்கள் தென் மாவட்டங்களை உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எல்லா கொலை வெறியின் ஆவிகளும் ஜாதி வெறியின் ஆவிகளும் இப்படிப்பட்ட மரணத்தை விளைவிக்கக்கூடிய பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஐயா. ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும், ஒருவருக்கொருவர் அன்பு உண்டாகட்டும் ஐயா.
ஐயா. தன்னை போல பிறனையும் நேசிக்கக்கூடிய அந்த இருதயத்தை கர்த்தர் கொடுப்பீராக. இருதயத்தில் அப்பா தகப்பன இரத்த வெறி பிடிக்கிற அந்த பொல்லாத வெறி உணர்வை தூண்டுகிற எல்லா பிசாசின் தந்திரங்களும் அவனுடைய கிரியைகள் முற்றிலுமாய் அழித்து அப்புறப்படுத்துகிறோம் ஐயா. எல்லாம் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். செயலற்று போவதாக கர்த்தருடைய பாதுகாவல் உண்டாகட்டும். இனிமேல் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்கள் பகுதிகளில், எங்கள் தேசங்களில், எங்கள் அப்பா தமிழகத்தில் நடைபெறாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் தருவார். நாம் ஜெபித்த காரியத்திலே கர்த்தர் நல்ல ஒரு மாறுதலை தருவார். நம்முடைய தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த மாதிரி ஜாதி மோதல்கள், அது நிமித்தமாய் நடைபெறுகிற கொலைகள் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்துவார் என்கிற நம்பிக்கையோடு கூட கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கலாம். தகப்பனே, மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இரத்த வெறி பிடித்த பொல்லாத பிசாசினுடைய இந்த கிரியைகளிலிருந்து எங்கள் பகுதியை நீர் பாதுகாக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரையிலும் நாம் ஜபித்த எல்லா ஜபங்களுக்கும் கர்த்தர் கிருபையாய் பதில் தருவார் என்கிற நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போம். நிச்சயமாகவே தேசத்திலே நல்லதொரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். இந்த ஜப நேரத்தின் இறுதி வேளையில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்பாய் நிறுத்துகிறேன். யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தின் பின்பகுதியை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யோசுவா 7ஆம் அதிகாரம் 26வது வசனத்தின் பின்பகுதி இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார், ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எண்ணப்படும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இடத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். எரிகோவை அங்கே தேவ ஜனங்கள் வீழ்த்தும் பொழுது எரிகோ மதிலை 7 நாட்கள் சுற்றி வந்து, 6 நாட்கள் ஒவ்வொரு முறையும், 7ஆவது நாள் 7 முறையும் சுற்றி வந்து எக்காலத்தை சத்தமாய் தொனிக்க பண்ணி ஆரவாரத்தோடு கர்த்தரை துதிக்கும் பொழுது அந்த எரிகோ மதில் இடிந்து விழும் என்று சொல்லி கர்த்தர் கட்டளையிட்டார். அப்படியே அவர்கள் செய்தார்கள். எரிகோ மதில் விழுந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எரிகோவை கைப்பற்றுவதற்கு முன்பாக கர்த்தர் ஒரு காரியத்தை யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தெரியப்படுத்தி இருந்தார். என்னவென்று சொன்னால், எரிகோவில் இருக்கிற அத்தனை பொருட்களும் சாபத்தீடானது. அதை நீங்கள் உங்களுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதில் இருக்கிற வெள்ளி, பொன், இரும்பு, வெண்கலம் இவைகளினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் மாத்திரம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அதை கர்த்தருக்கென்று எடுத்துக்கொள்ளலாம், உங்களுக்கென்று எதையுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை அழுத்தமாய் ஜனங்களுக்கு சொல்லும்படியாய் யோசுவாவின் மூலமாய் கட்டளையிட்டிருந்தார். ஆனால் ஆகான் என்கிற மனிதன் எரிகோ விழுந்த பொழுது அந்த பட்டணத்திற்குள்ளே எல்லா படை வீரர்களும் உள்ளே நுழைந்த பொழுது இவனும் உள்ளே நுழைகிறான். அங்கே அவன் கண்ட காட்சி, அங்கே இருந்த பாபிலோனிய சால்வைகள், வெள்ளியினால் செய்யப்பட்ட ஆபரணங்கள், பொருட்கள், பொன்னினால் செய்யப்பட்ட ஆபரணங்கள், பொன் பாளங்கள், அதையெல்லாம் பார்த்தவுடனே தேவன் சொன்ன வார்த்தை அவனுக்கு மறந்து போனது. தேவன் சொன்ன வார்த்தை, யோசுவா கொடுத்த கட்டளை அவனுக்கு அது ஒரு பொருட்டாய் தெரியவில்லை. ஆகவே அவைகளின் மீது ஆசை கொண்டு இச்சித்து அங்கே ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாளத்தையும் கண்டு அவைகளை எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய கூடாரத்திலே ஒளித்து வைத்து விட்டான். சாபத்தீடானதை எடுக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் கட்டளையிட்டும் ஆகான் இந்த காரியத்தை செய்தபடியினால் இப்பொழுது அவன் எடுத்ததை யாரும் பார்க்கவில்லை, அவன் கூடாரத்திற்கு கொண்டு வந்ததையும் யாரும் பார்க்கவில்லை. அவன் தன் கூடாரத்தின் உள்ளே அதை மண்ணில் குழி தோண்டி அதை புதைத்து வைத்ததும் யாருக்கும் தெரியாது. இப்பொழுது எரிகோவுக்கு அடுத்து ஆயி பட்டணத்தை அங்கே அவர்கள் யுத்தம் பண்ணி மேற்கொள்ளும்படியாய் புறப்பட்ட பொழுது யோசுவா வேவுக்காரர்களை அனுப்புகிறார். அங்கே வேவு பார்க்கும்படியாய் சென்றவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், 2000 அல்லது 3000 படை வீரர்கள் சென்றால் போதும், ஆயி பட்டணம் சிறியது, ஆகவே எல்லோரும் வர வேண்டிய அவசியமில்லை, நாம் எளிதாய் ஆயி பட்டணத்தை சுதந்தரித்து கொள்ளலாம் என்று சொல்லி யுத்தத்திற்கு அவர்கள் தைரியத்தோடு போகிறார்கள். எரிகோ
பெரிய பட்டணம், பெரிய மதில், அதையெல்லாம் இடித்து தகர்த்து வெற்றி பெற்ற நமக்கு ஆயி பட்டணத்தை ஜெயிப்பது சாதாரண காரியம் என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கையோடு தைரியமாய் போனார்கள். ஆனால் நடந்த ஒரு காரியம், யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் 36 பேர். அங்கே சின்ன பட்டணம், ஆயி பட்டணம், அந்த பட்டணத்தில் இருந்த ஜனங்கள், அங்கே இருந்த ஜனங்கள் இங்கே சென்றிருந்த 3000 யுத்த வீரர்களில் 36 பேரை வெட்டி போட்டார்கள். இது நிமித்தமாய் ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய வேதனை. யோசுவா 7:5 இறுதி சொல்லுகிறது, ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. அவருடைய இருதயம் கலங்கி போயிடுச்சு. ஐயோ, அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பயங்கர கலக்கத்தோடு இருக்கும் பொழுது தான் யோசுவா தேவ சமூகத்தில் போய் முறையிடுகிறார். மன்றாடி அழுது புலம்பி தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், என்னுடைய கோபம் வெளிப்பட்டு இருக்கிறது. என்னுடைய கோபம் வெளிப்பட்டபடியினால் இந்த தோல்வி உங்களுக்கு நேரிட்டு இருக்கிறது. காரணம், எரிகோவில் சாபத்தீடானதை எடுக்க வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லியும் அதிலே சிலவற்றை எடுத்துக்கொண்டு வந்த காரியம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி ஆகானுடைய காரியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, அது நிமித்தமாய் ஆகான் கண்டுபிடிக்கப்படுகிறார். அவரிடத்தில் இருந்த அந்த கூடாரத்தில் இருந்து, அவருடைய கூடாரத்தில் ஒளித்து வைத்திருந்த பாபிலோனிய சால்வை, வெள்ளி, பொன் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு வந்து அதை தீக்கிரையாக்கி ஆகானையும் அவனுடைய ஆடு மாடுகள், அவனுடைய மனைவி பிள்ளைகள், அவனுக்குரிய மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் பாளையத்திற்கு புறம்பே போய் கல்லெறிந்து கொல்லும்படியாய் கர்த்தர் கட்டளையிடுகிறார். அப்படியே அவர்கள் செய்து முடிக்கிறார்கள். இப்படி செய்த உடனே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் யோசுவா 7ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்க. அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு என்னப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் தம்முடைய கோபத்தை விட்டு திரும்பினார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுதெல்லாம் தேவனுடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாகி விடுகிறீர்கள். தேவனுடைய கோபம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது நீங்கள் செய்கிற காரியத்தில் ஜெயத்தை பார்க்க முடியாது, லாபத்தை பார்க்க முடியாது, உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க முடியாது. தேவனுடைய கோபம் அது உங்களை விட்டு திரும்ப வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, அதற்கு பின்பு ஆகான் அவனுக்குரிய அனைத்தும் அழிக்கப்பட்ட பின்பு அடுத்து ஆயி பட்டணத்திற்கு விரோதமாக யுத்தத்திற்கு கர்த்தர் ஜனங்களை அனுப்புகிறார். யோசுவா படை வீரர்களோடு போகிறார், எளிதாய் ஜெயமெடுத்து வருகிறார். காரணம், சாபத்தீடானதை தங்களை விட்டு நீக்கி போட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய கோபம் உங்களை விட்டு நீங்கும் பொழுது இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற தோல்வியை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். இப்பொழுது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த வேதனையை நீக்கி உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார். தேவனுடைய கோபம் அது உங்களை விட்டு திரும்ப வேண்டும். எந்த காரியத்தினால் நீங்கள் தேவனை கோபப்படுத்தினீர்கள்? எந்த காரியத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு எதிரான காரியத்தை செய்யும்படியாய் பிசாசுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்? அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு தேவ கோபம் நீங்குவதற்கு ஆகானும் அவனுக்குரிய அனைத்தும் அளிக்கப்பட வேண்டியது. நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா என் மேலே இருக்கிற தேவ கோபம் நீங்கணும்னு சொன்னால் நானும் என்னுடையவைகளும் அழிக்கப்பட வேண்டுமா? இல்லை. கர்த்தர் லகுவான, சுலபமான, எளிதான ஒரு வழியை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்துக்கு நாம் வருவோம் என்று சொன்னால், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை பாருங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தோல்வியை ஜெயமாய் மாற்ற வேண்டுமென்றால் தேவனுடைய கோபம் உங்களை விட்டு நீங்க வேண்டும். தேவனுடைய கோபம் யாரை விட்டு நீங்கும்? அவருடைய சமூகத்தில் சென்று, என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, நான் தவறு செய்துவிட்டேன், இனி இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் மன்னிப்பை கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு மன்னிப்பார், உங்களுக்கு இறங்குவார், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார். இஸ்ரவேலின் ஆரம்ப தோல்வியை, ஆயி பட்டணத்தில் முதல் முறை அவர்கள் சந்தித்த தோல்வியை 2ஆம் முறை ஜெயமாய் மாற்றிக்கொண்டார்கள்.
ஏற்கனவே நீங்கள் சந்தித்த அந்த தோல்வியை குறித்து கலங்க வேண்டாம். சகோதரா சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த அந்த முதல் தோல்வியை குறித்து நீங்கள் மனம் சஞ்சலித்து போக வேண்டாம். எவற்றையெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்படைத்து அவைகளை விட்டுவிட வேண்டுமோ அதையெல்லாம் விட்டுவிடுங்கள். உங்களுடைய அடுத்த முயற்சி அது ஜெயமாய் மாறும். அடுத்து நீங்கள் எதிலே தோற்றீர்களோ அதிலே நிச்சயம் ஜெயிப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். ஒன்றே ஒன்று, உங்களை தேவ சமூகத்தில் தாழ்த்துங்கள், உங்கள் குற்றங்களை அறிக்கையிடுங்கள், புது மனிதனாய் கர்த்தரிடமாய் திரும்புங்கள், பழையவற்றை ஒழித்து விடுங்கள், மறுபடியும் அதை செய்யாதபடி ஜாக்கிரதையாய் காணப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். உங்கள் குற்றங்களை அறிக்கையிடுங்கள், உங்கள் தோல்வி ஜெயமாய் மாறும். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த ஜெப நேரத்தின் இறுதி வேளையில் என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் தகப்பனாருக்காக, என் தாயாருக்காக, என் சகோதரனுக்காக, என் சகோதரிக்காக, என் வாலிப பிள்ளைகளுக்காக, சிறுவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில் சந்தித்த ஏதோ ஒரு தோல்வி, ஏதோ ஒரு வேதனையான ஒரு காரியம், இழப்புகள், நஷ்டங்கள், இவைகள் நிமித்தமாய் மனம் சோர்ந்து இப்பொழுது உம்மை நோக்கி ஜபித்து கொண்டிருப்பார்கள் என்றால் கர்த்தாவே, ஒரு விசை நீர் இரக்கம் செய்யும் ஆண்டவரே. இவர்கள் இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தி பாவங்களை அறிக்கையிட்டு அர்ப்பணித்து கொண்டிருக்கிற இந்த காரியத்தில் கர்த்தர் மனம் இறங்குவீராக. இஸ்ரவேலுக்கு முதல் தோல்வியை கர்த்தாவை ஜெயமாய் மாற்றி கொடுத்தீரே. எந்த ஆயுப்பட்டணத்தில் தோற்றார்களோ அதே ஆயுப்பட்டணத்தில் அடுத்து ஜெயத்தை பெற்றார்களோ அப்படி போல இவர்கள் காரியம் ஜெயமாய் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா கெட்ட பாவ பழக்கத்திலும் இருந்து வெளியே வருவதற்கு நீர் இவர்களுக்கு உதவி செய்யும். தவறான பாதையை மாற்றிக்கொள்வதற்கு கர்த்தர் இவர்களுக்கு பரிசுத்தாவியின் துணையை கட்டளையிடும் ஆண்டவரே. நன்மையும் ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயமாகவே உங்கள் தோல்வி ஜெயமாய் மாறும். நீங்கள் அனுபவித்த வேதனையை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.